உங்களோடு கூட இந்த காலையில் நம்மை குறித்து தேவன் என்ன சொல்கின்றார் என்ற கேள்விக்கு தேவ வார்த்தையிலிருந்து நாம் பதிலை பார்க்க இருக்கின்றோம். நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகின்றார்? இது எல்லாருக்குள்ளே இருக்கின்ற ஒரு விருப்பம்தான். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம்ம குறித்து நல்லது சொல்கிறாங்களா, இல்லை நம்ம குறித்து மோசமாக பேசுகிறாங்களா? எல்லாரும் அதற்காக அதிகம் பிரயாசப்படுகின்றோம். வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நோக்கம் ஒரு நல்ல பெயர் வாங்கணும், நம்மை குறித்து அநேக நல்ல காரியங்களை சொல்லணும் என்று நாம் எல்லாரும் வாஞ்சிக்கின்றோம். அதே போல் இன்றைக்கி காலையில் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். ஏன்னா தேவ பிள்ளைகள் அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடப்பதற்கும் தேவனுடைய கிருபையில் நாம் வாழ்வதற்கும் நமக்கு பலன் கிடைக்கின்றது. தேவன் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடையாளத்தை தேவன் தருகின்றார். தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு அடையாளற்ற ஒரு ஜனமாக இருக்கின்றோம். ஆனால் தேவனை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பின்பதாக ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை தருகின்றார். நாம் யார் என்று தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆகையால் நாம் வெறும் ஒரு தனிப்பட்ட ரீதியில் மாத்திரம் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கின்றார் என்பதை பார்க்காமல் சபையாக நம்மளுடைய இன்றைக்கு காலையில் நாம் ஒரு சபையாக கூடியிருக்கின்றோம். கட்டடம் அல்ல, நாம் தேவ பிள்ளைகள் ஒன்றாக சேரும் பொழுது அது சபையாக நாம் இருக்கின்றோம். சபையை குறித்து தேவன் என்ன சொல்லுகின்றார்? நாம் ஒன்றாக சேரும் பொழுது தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் என்ன என்று தான் இந்த காலையில் தேவ வார்த்தையிலிருந்து இந்த சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். சபைக்கு நாம் வரும் பொழுது அநேக நேரத்தில் அநேக ஜனங்கள் வேறு வேறு காரணங்களுக்காக சபைக்கு வரலாம். வித்தியாசமான கோணங்களில் நம்ம சபையை பார்க்கலாம். சில பேர் சபைக்கு வரும் பொழுது சபையை ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி யோசிப்பாங்க. இங்கே இன்றைக்கி நான் ரொம்ப ட்ரையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபில்லிங் வேணும், எனக்கு இன்றைக்கி ஒரு வறண்ட நிலையில் நான் காணப்படுறேன், எனக்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை வேணும், தேவனுடைய பிரசனத்தில் என்னுடைய வறண்ட நிலை மாறி நான் நிரப்பப்படணும் என்று நாம் தேவனுடைய பிரசனத்திற்கும் சபைக்கும் நம்ம வரலாம். மற்ற சிலர் சபைக்கு வரும் பொழுது ஒரு சினிமா தேட்டருக்கு வர மாதிரி யோசிப்பாங்க. இது ஒரு பொழுதுபோக்குன்னு இடம், அது எனக்கு பிடிச்சமான பாட்டு இன்றைக்கி பாட போகிறாங்களா, எனக்கு பிடிச்சமான பிரசங்கர் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறாரா, என்ன பிரசங்கம் பண்ண போகிறாரு, எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இல்லை ஏதாவது கடி போடுவாரா என்னென்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி அந்த ஒரு பொழுதுபோக்குக்காக சில நேரத்தில் ஒரு வேடிக்கையாளராக அநேக நேரத்தில் சிலர் சபைக்கு வரலாம். இன்னொரு கூட்டம் சபைக்கு வரும்பொழுது ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிற மாதிரி, எனக்கு இங்கே வலி இருக்குது, அங்கே வலி இருக்குது, இதுக்கு என்ன மாத்திரை கொடுப்பீங்க, அதுக்கு என்ன மாத்திரை கிடைக்கும், பாஸ்டர் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மூலமாக என்ன வார்த்தை எனக்கு சொல்ல போகிறாரு, தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நான் தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு முக்கியமான ஒரு நிலையில் நான் காணப்படுறேன், எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரணும் என்று சில பேர் அப்படிப்பட்ட ஒரு தேவையை தேவன் எனக்கு சந்திக்கணும் என்ற ஒரு ரீதியில் சபைக்கு வரலாம். இன்னொரு கூட்டத்தார் சபைக்கு வரும்பொழுது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறது போல், எனக்கு இதில் கொஞ்சம் வேணும், அதில் கொஞ்சம் வேணும், இல்லை இங்கே வந்தால் எனக்கு அந்த பிஸ்னஸ்க்கு யாராவது ஒரு கான்டாக்ட் கிடைப்பாங்களா, இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, அதில் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஆஃபர் வருமா என்று சபைக்கு வித்தியாசமான காரணங்களுக்கு அநேகர் நம்ம வரலாம். ஆனால் நம்ம சபைக்கு பல்வேறு காரணங்களை வருவது தப்பு இல்லை, கட்டாயம் நீங்கள் என்ன காரணத்தினால இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்த ரீதியிலே தொடர்ந்து இருக்க முடியாது. தேவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் நாம் சபைக்குள்ளே வரும்பொழுது பல்வேறு காரணங்கள் நிமித்தம் சபைக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நம்ம தேவ பிரசனத்தில் அவரை ருசி கண்ட பின்பதாக, நாம் நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணித்த பின்பதாக ஆண்டவர் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார், நமக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறார், அவருடைய சுவாபத்தை நமக்குள்ள ஆண்டவர் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் பல காரணங்களுக்காக வந்திருக்கலாம், ஆனால் அந்த ரீதியிலேயே இருக்கக்கூடாது தான் தேவனுடைய வாஞ்சை. நமக்குள்ள அவரை சந்திக்கும் பொழுது, அவரோடு கூட இடைப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு தாக்கம் ஏற்படணும். அதுதான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம முதல் வரும் பொழுது எனக்கு என்ன வார்த்தை கிடைக்கும், எனக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன செய்வாங்க, எனக்கு என்ன இது மூலமாக நடக்கும் என்று நம்மளுடைய கண்ணோட்டமெல்லாம் நம்மேல் தான் இருக்குது.
ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம வரும் பொழுது, நாம் கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைபட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்ற ஆரம்பிக்கின்றார். எனக்கு என்று இல்லாமல் பிறருக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை, மற்றவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி என்னை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும், என்னை கொண்டு தேவன் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று நம்முடைய கண்ணோட்டம் மாறக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் என்னுடைய இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகமான வார்த்தை. சபையில் நீங்கள் நாட்டப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது, வேரூன்றும் பொழுது, உங்களுடைய கண்ணோட்டம் உள்நோக்கத்திலிருந்து வெளிநோக்கத்திற்கு வர ஆரம்பிக்கும். உங்களை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், உங்கள் மூலமாக தேவன் என்னத்தை செய்ய சித்தமாய் இருக்கின்றார் என்று அறிந்து அந்த சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் இந்த திருச்சபையை கொண்டு, இந்த திருச்சபையின் விசுவாசிகளை கொண்டு, இந்த பட்டணத்திலும் இந்த மாநிலத்திலும் இந்த தேசத்திலும் ஒரு அற்புதமான ஒரு தாக்கத்தை தேவன் ஏற்படுத்த வல்லவராயிருக்கின்றார். இதுதாங்க சபையை குறித்து தேவனுடைய நோக்கம். சபையை குறித்து அவருடைய திட்டம் ஒரு பிரமாண்டமான ஒரு திட்டம் நான் சொல்லுவேன். பல்வேறு காரணங்களுக்கு நம்ம சபைக்கு வரலாம், ஆனால் தேவன் இந்த சபைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். தேவன் இந்த பெத்தேல் மாநகர பேராலயத்தின் விசுவாசிகளை கொண்டு இந்த பட்டணத்தில் தேவன் என்ன செய்யணும் என்று தேவன் ஏற்கனவே ஒரு வரைபடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். நாம் தேவனுக்குள்ள வளர 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 நம்முடைய ஜெபம் என்னவாய் மாறுகின்றது என்றால், ஆண்டவரே என்னை பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டுங்க, எனக்கு உண்டானதை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிங்க, என்னை கொண்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக என்று நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜெபமும் மாறக்கூடியதாய் மாறுகின்றது. பாருங்க, ஒருவர் நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்துறாங்க. கர்த்தருடைய ஞாபகம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது கடினம். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் செய்வார் என்பது கேட்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப உற்சாகத்தை தருகின்றது. ஆனால் நீங்கள் ஏதோ செய்யணும், நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, ஏன் பாஸ்டர் இப்படி போட்டு கேட்குறீங்க, சும்மா ஏதாவது சொல்லி அனுப்ப வேண்டியதானு சொல்லி கேட்கலாம். உங்கள் வேதாகம் இருக்கும் என்றால் என்னோடு கூட எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். இதில் ஆண்டவருடைய நோக்கம், சபையை குறித்து ஆண்டவருடைய நோக்கத்தை தெளிவாக தேவ வார்த்தை வெளிப்படுத்துகின்றது. இதுதான் தேவன் நம்முடைய திருச்சபையை கொண்டு செய்ய விரும்புகின்றார். நம்ம விசுவாச குடும்பங்களை வைத்து தேவன் செய்ய விருப்பமுள்ள காரியம் இதுதான். எபேசியர் 3:10-11 வாசிங்களேன். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆதி காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் ரகசியமாக இருந்தது, மறைக்கப்பட்டிருந்த ஒரு காரியத்தை இந்த நாட்களில் தேவன் வெளிப்படுத்துகின்றாராமா. அதை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அதை எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்பதை அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விவரிக்கின்றார். இந்த 10வது வசனம் நிறைய பெரிய வார்த்தைகள் இருந்தது. அந்த வசனத்துல கொஞ்சம் மீண்டும் வாசிங்களேன். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, அவருடைய ஞானத்தை உன்னதங்களிலும் துரைத்தனங்களிலும் வெளிப்படுத்தும்படியாக சபையை தேவன் பயன்படுத்துகின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்படின்னா இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து தேவன் இந்த பூமியில் இருக்கின்ற ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்பது சபையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். நீங்களும் நானும் இந்த காலையில் கூடியிருப்பது ஒரு சாதாரண கூடுகை அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் கூடியிருப்பது ஒரு பிரதான நோக்கம் ஒன்று உண்டு. தெய்வீக நோக்கத்தோடு கூட கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூடியிருக்கும் பொழுது இந்த கூடுகை நிமித்தம் கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கூடுகை நிமித்தம் நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கூடுகை நிமித்தம் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய நோக்கம் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டத்தை வைத்து அவருடைய ஞானத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்தி அவருடைய மேன்மையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஐயா, ஏதோ நம்முடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றோம் என்பதை குறித்து நம்ம பெருமிதம் படக்கூடாது. நம்முடைய
நோக்கமெல்லாம் தேவன் நம்மை எதற்காக இந்த காலையில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றாரோ அந்த நோக்கங்களை நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் நம்முடைய தேசத்திலும் நிறைவேறணும் என்று நாம் வாஞ்சிப்பது அவசியம். இதுதான் ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னார், நீங்க ஜெபிக்கும் பொழுது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக நீங்க ஜெபிங்க என்று சொல்றார். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது சபையாராக ஒன்று சேர்ந்து நம்ம அவரை ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம், கோயம்புத்தூர் பட்டணத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வாங்க, கோயம்புத்தூர் பட்டணத்தை இந்த திருச்சபையின் மூலமாக உம்முடைய மகிமை விளங்க செய்யுங்க, உம்முடைய ஞானம் வெளிப்படுத்துங்கள் என்று ஜெபிக்கும் பொழுது நம்மை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் உடைய வார்த்தை சபையை குறித்து மிக அழகாக 4 காரியங்களை நமக்கு தேவ வார்த்தை வெளிப்படுத்துகின்றது. அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 1 பேதுரு 2:9 வாசி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிக அழகாக தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அந்தகார இருளிலிருந்து எங்க கொண்டு வந்தாருங்க? ஆச்சரியமான ஒளி இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். எவ்வளவு பேர் நீங்க சொல்லுங்க, ஆமா பாஸ், அதான் என் வாழ்க்கையில நடந்தது, அதான் என் வாழ்க்கையில நடந்தது. அந்தகாரம் ஒளி, அந்தகார கிரியைகள் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. நான் நித்திய நரகத்தையும் நித்திய மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் தம்முடைய அநாதி சித்தத்தினாலும் அவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் என்னை அந்த அந்தகார இருளிலிருந்து என்னை விடுவித்து சாத்தானின் சங்கிலிகளை முறித்து ஆண்டவர் என்னை ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்து நிறுத்தினாரு. அந்த நிறுத்தினதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. அவருடைய அற்புத செயல்களை நான் பிரகடனப்படுத்தும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்தார். 4 காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, நாம் யாராய் இருக்கின்றோம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கின்றோம் என்று தேவ வார்த்தை சொல்லு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த தெரிந்து கொள்ளப்படுவது எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு காரியம் தான். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, 400 பேர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. 400 பேர் அட்டன் பண்ணும் பொழுது திடீர்னு நீங்க செலக்ட் ஆறீங்க அந்த வேலைக்கு. நீங்க செலக்ட் ஆகி உங்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுது. நீங்க வெளியே வந்து சும்மா இருப்பீங்களா? என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ஏங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. 400 பேர் நின்று இருந்தாங்க, நான் உள்ள போனேன், எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இவ்வளோ ஜன கூட்டத்தார் மத்தியில் என்ன தெரிந்து கொண்டார்கள் என்பது அது ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் என்ன செய்தாருன்னா அந்தகார இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களில் ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை அற்புத வெளிச்சத்திற்கு தேவன் கொண்டு வந்திருக்கின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார். அப்படின்னா இன்றைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் 35 லட்சம் ஜனம் மக்கள் தொகை இருக்கும் பொழுது அந்த 35 லட்சம் மேலாக ஜனங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஐயா, உங்க பேரை சொல்லி இவன் எனக்கு வேணும், இவனை நான் இருளிலிருந்து நான் விடுவிக்க போறேன், அந்தகார கிரியிலிருந்து நான் விடுவிக்க போறேன் என்று உங்களை தேவன் தேடி வந்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இது ஒரு பெருமிதம் கூடிய ஒரு காரியம்தான். என்ன தேடி வந்தார் ஐயா, என்னை தெரிந்து கொண்டார். அது தெரிந்து கொண்டார் மாத்திரமில்லை, இன்னொன்று சொல்லப்படுகிறது அந்த வசனத்தில், அவருக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு சொந்தம். இப்படி தெரிந்து கொள்ளக்கூடியதற்கு ஒரு நோக்கம். அதுனா நான் சொன்ன மாதிரி நம்மளை ஒரு பிரதிநிதியாக, ஒரு ஸ்தானாதிபதியாக தேவன் நிறுத்துகின்றார். இந்த பட்டணத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்தானாதிபதியாக நிறுத்துறார், ஒரு பிரதிநிதியாக அனுப்புறார். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம்பா என்று சொல்றார். வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை முத்திரித்து, அப்படின்னா ஒரு சீல் அடிச்சிட்டார். இவன் என்னுடையவன், இந்த மகள் என்னுடைய மகள்,
என்று ஆண்டவர் நம் மேலே அவருடைய முத்திரையை போட்டு பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நம்மை விசேஷப்படுத்தி நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை தேவன் தந்திருக்கின்றார். கிறிஸ்து இயேசு மூலமாக இது நமக்கு தரப்படுகின்றது. நம்மளுடைய நற்கிரியினால் அல்ல, நம்மளுடைய நீதினால் அல்ல, அவருடைய அன்பும் இரக்கத்தினால நம்மை தேடி வந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை முத்திரித்து அவர் சொல்றாரு, இவன் எனக்கு சொந்தம், நான் அவனுக்கு சொந்தம். 3-4 முறையில் இல்லை, நான் அப்பா, இவன் என் மகன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, இதை காட்டிலும் நமக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வேற ஏதாவது இருக்குங்களா? என்ன ஒரு அற்புதமான செயலை தெய்வம் நமக்காக செய்திருக்கின்றார். சபை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஐயா, சபை தான் நான் சொல்லுவேன், இந்த பட்டணத்திலேயே மிக சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் இருக்கணும்னா சபைக்கு போகக்கூடிய தேவ பிள்ளைகள், சபையில இணைந்திருக்கின்றவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த சந்தோஷம் தான் நம்மளுடைய சாட்சியாய் மாறணும். இவர்கள் மத்தியில தேவ சந்தோஷம், தேவனுடைய ஆனந்தம், தேவனுடைய கலிகூறுதல் இவங்கள் மத்தியில இருக்கின்றது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து அதை அவர்கள் வாஞ்சிக்கணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏகப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமத்தையும் லேவியாகமத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அநேக பண்டிகைகளை நியமிக்கிறார் ஆண்டவர். இந்த பண்டிகை அந்த பண்டிகை, ஆண்டவர் அநேக கொண்டாட்டங்களுக்கு தங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் நியமங்களை ஏற்படுத்துகின்றார். ஏன் ஆண்டவர் இதை செய்கிறாருன்னா, அவருடைய ஜனம் சந்தோஷமானவர்கள், அடிக்கடி கொண்டாடக்கூடியவர்கள், அடிக்கடி ஆனந்தமாய் இருந்து ஆண்டவருடைய நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு அவங்களை அறிவிக்கணும் என்ற வாஞ்சையினால ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது இந்த புறஜாதிகள், மற்ற தேசத்தில் இருந்தவர்கள் அதை பார்த்து அவர்கள் அதை வாஞ்சிக்கணும். என்னங்க இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இவங்க ஒரு பண்டிகை இருக்கு, அதை அவங்க வாஞ்சிக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று தேவன் அப்படி நியமித்தார். நான் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாமும் இப்படிப்பட்ட தேவனுடைய அற்புத நன்மைகளை கொண்டாடக்கூடியவர்களாக மாறுவது அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பங்க பாட்டி வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க, நான் வரேன். எப்பங்க கொண்டாட்டம் சொல்லுங்க. தேவ பிள்ளை உங்க தெருவில் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படணும். என்ன பேருன்னா, எப்போ பார்த்தாலும் அங்கே ஏதோ ஒன்று விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். என்னங்க, எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கு, ஏதாவது வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஆளுங்க வந்துட்டே போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்? உங்க இடத்துல தான் ஏன் ஜீவன் இருக்குது, உங்க இடத்துல தான் சந்தோஷம் இருக்கு, உங்க இடத்துல தான் உலகம் தேடக்கூடிய அவள் கண்டடையாத தேவ நன்மை இருக்கும் பொழுது நாம் பரவசமா இருக்கக்கூடாதா? நம்ம கொண்டாடக்கூடாதா? நாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் முத்திரிக்கின்றார் என்பதை ஜனங்கள் அறியணும்னா நமக்குள்ள தேவ சந்தோஷம் இருக்கும். நம்மளுடைய வீடுகள் தேவனுடைய சந்தோஷத்தினால நிரப்பப்படணும். ஐயா, அந்த இடத்துல இது ஒரு ஆனந்தத்தின் வீடு, இது ஒரு கொண்டாட்டத்தின் வீடு என்று ஒரு பெயரை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தரும். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்றாருங்க? அவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள். ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேவை, நான் அறியப்படணும், எல்லாராலும் அங்கீகரிக்கப்படணும். இதுதான் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை. எங்கே போனாலும், வேலை செய்ய போனாலும் நம்ம என்ன விரும்புகிறோம்? நம்ம அங்கீகரிக்கப்படணும், நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், நாம் மற்றவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக எவ்வளோ பிரயாசங்கள் எடுக்கிறோம், எவ்வளோ விதத்தில் மனிதனை பிரியப்படுத்துவதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும். நம்ம பாஸை பிரியப்படுத்துறதுக்காக ஓவர் டைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அது பண்ணுறதுக்கு ரெடியாக. ஏன்? எப்படியாவது அவர் வாயிலிருந்து சூப்பராக பண்ணிட்டேன், நல்ல வேலை செய்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் இடத்துலேருந்து வரணுன்றக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் தேடுவதை காட்டிலும் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் ஏற்கனவே நம்ம பார்த்து சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து உன்னை பிரித்து எடுத்து தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமித்து, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அதனால் இந்த அடையாளத்தை தேடி வேற எங்கேயும் போகாத, என்கிட்ட வா, நான் உனக்கு இந்த அடையாளத்தை தரேன். அதை முத்திரித்து மனிதன் தரக்கூடியாத தன்னம்பிக்கை நான் உனக்கு தரம் பண்ண ஆண்டவர் சொல்கிறார். சபைக்கு தேவன் இப்படிப்பட்ட மேன்மையை தந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூடும் பொழுது இதை நான் நினைவு கூறுகின்றோம். நாம் இந்த பட்டணத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இதற்காகவே தேவனுடைய இந்த கடைசி நாட்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பயன்படுத்துகின்ற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வெறும் ஆசாரியர் மாத்திரம் சொல்லலை, ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். டபுள் தலைப்பு, ரெட்டிப்பான ஒரு தலைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். நம்மை ராஜாக்கள் ஓடு கூட நம்மை இணைத்து, அதே போல் ஆசாரியர்களோடு கூட இணைக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்ற விருப்பம், ஆண்டவர் நம்மளுடைய செல்வாக்கை எப்படி ஒரு ராஜரீகம் என்று சொல்லும் பொழுது, ராஜரீகத்திற்கு ஒரு செல்வாக்கு உண்டு. அது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு செல்வாக்கு. ஒரு ராஜா என்று சொன்னால் அதிகாரம், அது ஒரு நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு தேசத்தை நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு தேசத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய அதிகாரம் ராஜாவுடைய கையில் இருக்கின்றது. ஆசாரியன் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்து ஊழியம் செய்யக்கூடியவனுக்கு தான் ஆசாரியன் என்று பெயர் சூட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்று அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து, எப்படியாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் அவர்கள் செய்த அந்த ஊழியத்தின் மூலமாக மனிதனுடைய பாவங்கள், அது மனிதனுடைய எல்லா காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவங்களை நியமித்தார். ஆனால் இங்க அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, இன்றைக்கு சபையை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாருன்னா ராஜரீக ஆசாரியராக பார்க்கிறார், ஆசாரிய கூட்டமாக பார்க்கிறார். ரெண்டு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இன்றைக்கு ஒருவேளை இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது சிறுபான்மை என்று சொல்லலாம், எண்ணிக்கையில் குறைவா இயற்கையில் நம்ம காணப்படலாம். ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநேகர் அவருடைய பார்வையெல்லாம் இயற்கை சார்ந்த ரீதியில தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோங்க? விசுவாசத்தில் நடக்கின்றோம் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கின்றதை போல நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டது என்றால், நான் சொல்லுவேன், நம்முடைய சிறுபான்மையா இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் இந்த தேசத்தின் எதிர்காலத்தையும், இந்த பட்டணத்தின் எதிர்காலத்தையும், இந்த பட்டணத்தில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதும் நிறுத்துவதும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் கையில் கொடுத்திருக்கிறார் ஐயா. அதுக்குதான் சபையை பார்த்து சொல்றாரு, நீ கட்டுவதை நான் கட்டுவேன், நீ அவுழ்த்து விடுவதை நான் அவுழ்த்து விடுவேன், ஒருமனப்பட்டு நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னதுக்கு என்ன நோக்கம்னா, ஆண்டவர் ஏற்கனவே சபையை ஆவிக்குரிய ரீதியில ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூடியிருக்கும் பொழுது, இன்றைக்கு நாமல் ஜெபிக்கும் பொழுது கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஜெபிக்கும் பொழுது ரோடு போட ஆரம்பிக்கப்படும். நாம் ஜெபிக்கும் போது ஊழல் நிறுத்தப்படும். நாம் ஜெபிக்கும் பொழுது சரியான ஆளை தேவன் ஏற்படுத்துவார். ஏயா, இயற்கையில நம்முடைய அதிகாரத்தை யாரும் பார்க்கலனாலும் ஆவிக்குரிய ரீதியில சாத்தான் நடுங்கின்ற விதத்தில் சபை எழும்ப ஆரம்பித்தது என்றால், ஆண்டவர் சபையை கொண்டு துரைத்தனங்களை உடைத்து தேவ ராஜ்யத்தை கட்ட அவர் வல்லவராய் இருக்கின்றார். நீங்க பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சாதாரணவர் இல்லையா, பயங்கரமானவன். நீங்க பயங்கரமானவன். பார்க்கறதுக்கு ஒருவேளை சும்மா அப்படியே சிம்பிளாக தெரியலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ அவரோடு கூட நடக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அதிகாரத்தை தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்து துரைத்தனங்களை உடைப்பதற்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் சபையை தேவன் பயன்படுத்துகின்றார் ஐயா. அப்படிப்பட்ட நாட்களில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நாம் கூடுகின்றது கூடுகை சாதாரணமான கூடுகை இல்லை, ஏதோ ஒரு கிளப்பு கூடுதல் ஐயா, ஏதோ ஒரு பொழுதுபோக்காக கூடல. இந்த பட்டணத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவ பிரசனம் நிறைந்த ஒரு கூடுகையிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒருமனப்பட்டு எதை கேட்கின்றோமோ, எதை சொல்கின்றோமோ, எதை அறிக்கை செய்கின்றோமோ, அதை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ராஜரீகம் பண்ணுவதற்கு தான் பவுலும் சொல்றாரு. அவரு இன்னொரு கான்டெக்ட் சொல்றாரு, நீங்கள் ஒருவரெல்லாம் கேஸெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஏன்னா ஒரு நாள் வரும்பொழுது நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோன்றாரு பவுல், நியாயம் தீர்க்க போகிறோன்றாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய வருகைக்கு பின்பதாக நம்மை 1000 வருடம் அரசாளும் பொழுது என்னவா நம்ம பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோருங்க?
ஆளுகை செய்வதற்காக தேவன் நம்ம பயன்படுத்த போறார். இப்போ ஆளுகை செய்வதற்காக வரக்கூடிய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்காக நம்ம நியமிக்கப்பட்டிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நீங்களும் நானும் என்ன ஆயிட்டு இருக்கு? ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ பார்க்கக்கூடாததை நீ இப்பொழுது உன்னுடைய விசுவாச கண்களை என் மேல விசுவாசித்து அதை நீ நடப்பிக்க உனக்கு தைரியம் இருந்ததுன்னா உன்னை வரும்போது ஒரு நாள் வரும்பொழுது அந்த 1000 வருடம் அரசாங்கம் வரும்பொழுது உனக்கு 10 பட்டணம் கொடுக்க போறேன், உனக்கு 5 பட்டணம் கொடுக்க போறேன், உனக்கு 100 பட்டணம் கொடுக்க போறேன், இதற்கு நீ அதிகாரியாக ராஜரீகம் பண்ண போறேன்னு சொல்ல. ரெண்டாவது இங்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு ஆசாரியன். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு இருந்தது. மனிதனுக்கு எப்பொழுதும் ஒரு நடுவர் தேவையாயிருந்தது. மனிதனால், சாதாரண ஒரு மனிதனால் தேவனுக்கு முன்பதாக நிற்க அவனால் முடியல. பரிசுத்த தேவன், பரிசுத்தம் நிறைந்த தேவன் பாவி உள்ள ஒரு மனிதனோடு கூட அவர் இடைப்பட முடியாது. அவர் பரிசுத்தர். இதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் தானுங்க நடுவர். அவர் வந்து நாம் செய்ய முடியாததை அவர் செய்தார். நம்முடைய ஸ்தானத்தை இயேசு எடுத்து நம்மால் செலுத்த முடியாத விலைக்கிரயத்தை இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால செலுத்தி நமக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட பிளவை தம்முடைய சொந்த இரத்தத்தினால அதை மீட்டு கொண்டு நமக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த திரைசீலாவை இரண்டாக கிழித்து ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், நீ இப்ப உள்ளவா, தைரியமா உள்ளவா, வந்து அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று அலை. அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கையா. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா, ஒரு தேவை சந்திக்கப்படணுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீங்கள் இனி யார் நடுவர் இடத்துல போகணும்னு அவசியம் இல்லை. என்கிட்டே நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த தீர்க்கதரிசிட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. எந்த பெரிய தேவ மனிதனிடத்துலையும் போய் தலையை கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழங்கால் படியுங்க. அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால எனக்கு பரம பிதாவை இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவருடைய நாமத்தினால உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் ஐயா. அவருடைய நாமத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்படும். இனியும் மனிதனுக்கு அப்படிப்பட்ட நடுவர் ஒரு பொறுப்பை தேவன் தரல. அது எல்லாருக்கும் ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்து இனி இயேசுவின் நாமத்து நிமித்தம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் உள்ள வர அதிகாரத்தை தேவன் தருகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய நித்திய ராஜ்யத்தை சபையின் மூலமாக கட்டி கொண்டிருக்கின்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசித்த அந்த வசனத்தின் 1 பேதுரு 2ல் அந்த வாசித்த அந்த முன் வசனங்களை வாசிப்பது அவசியம். இந்த 4வது 5ஆம் வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, வாசிங்களேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அழகாக தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. ஆங்கில வேதாமத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் இயேசு. ஆனால் அவரை ஜீவனுள்ள, ஆங்கிலத்தில் லிவிங் கோர்னர் ஸ்டோன், ஜீவனுள்ள மூளைக்கல் என்று, தலைக்கல் இல்லை மூளைக்கல் தலைக்கல் ஆயிடுச்சா தமிழில்? அந்த மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நவீனமான கட்டடத்தில் அன்றைக்கு பயன்படுத்தினது போல அந்த விதங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அன்றைக்கு இந்த மூளைக்கல் ரொம்ப அவசியம். அதன் அடிப்படையில் தான் அந்த முழு கட்டடமே, அதோடைய கோர்வை, அதோடைய எல்லா விதமும் அந்த மூளைக்கல் தான் நிர்ணயிக்குமா. அதனால தான் பேதுரு சொல்றாரு, இயேசுதான் என் மூளைக்கல், அவர் மேலதான் சபை கட்டப்படுகின்றது. இயேசுதான் அந்த சபையை ஸ்தாபித்தவர். அவர் மூளைக்கல்லா இருந்து சபை எப்படி கட்டப்படணும், சபை எப்படி இருக்கணும் என்று இயேசு கிறிஸ்து சபையின் தலைவராக இருந்து நடத்துகின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றார். அது மாத்திரம் அவர் சொல்லல, அவர் ஜீவக்கல்லா இருக்கிறபடியால அவர் சேர்க்கக்கூடிய நம்மையும் அவர் என்ன பண்றாருங்க, ஜீவ கற்களாக பயன்படுத்தி அவருடைய நித்திய ராஜ்யத்தை கட்டுகின்றார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. நல்ல வேளை அவர் எழுதும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது
ஜீவனுள்ள செங்கல்னு சொல்லலை, ஜீவனுள்ள கல்லுன்னு சொன்னார். ஏன்னா கல்லுக்கும் செங்கலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. செங்கல், எல்லா செங்கலும் ஒரே செங்கல் தான். அதோடைய தமிழ் என்னங்க, வித், அளவு, நீளம், உயரம். ஐ மீன் ஒரு செங்கல் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 100 செங்கல் போட்டாலும் 1000 செங்கல் போட்டாலும் உடையாத பட்சத்தில் எல்லா செங்கலும் எப்படி இருக்குங்க, ஒரே அளவு தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்களாம் ஜீவனுள்ள செங்கல்னு சொல்லியிருந்தான்னு வைங்களேன், நீங்கள் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி வந்து, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு, ஒரே மாதிரி பேசி, ஒரே மாதிரி நடந்து, ஒரே மாதிரி உட்காந்து என்ன ஒரு போர் அடிச்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒருத்தரும் ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஒரே மௌனம், ஒரே நேரத்தில் மௌனங்கிறது, ஒரே நேரத்தில் பேசுறது, எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை போல போரானது உலகத்தில் வேறு எதுவுமே இருந்திருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவனுள்ள கல்லுன்றார். கல்லை, 2 கல்லை ஒரே மாதிரி கல்லை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு கல் ஒரு சைஸில் இருக்கும். ஒன்று தடியாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று ஒல்லியாக இருக்கும், ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வித்தியாசமான இடங்களிலிருந்து வரலாம், வித்தியாசமான திறமைகள் உங்களுக்கு இருக்கலாம், வித்தியாசமான விதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, வா 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 எல்லாரும் வாங்க, எல்லாரும் எப்பேற்பட்ட ஜனமாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க. உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய திறமைகளை நான் பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு நித்திய ராஜ்யத்தை கட்ட போறேன். நான் அதை முடிச்சு, அதை நான் பூசி முடிச்சோன்னே வெளியே இருக்கின்ற ஜனங்க வந்து பார்த்து அதை பார்த்து பிரமிப்பார்கள். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் யாரை பயன்படுத்தி, எப்படியெல்லாம் அவங்களை செதுக்கி, அவங்களை பயன்படுத்தி அந்த அற்புத சிவரை நான் வைத்தேன். நான் அதுதாங்க இன்னைக்கு நம்மளோட செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு காலையில் இந்த ஜீவனுள்ள இந்த கற்களை பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய நித்திய ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாத்தையும் செய்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க, செய்யுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் போல எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் பல்வேறு விதமான தாளந்துகளையும் பல்வேறு விதமான அந்த ஆழத்துவத்தையும் பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவராக இருக்கின்றார். நல்ல வேளை 2 டெரி பிரகாசம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். 1 வச்சே சமாளிக்க முடியலன்னு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. 2 இருந்ததுன்னா என்ன ஆகிருக்கும்? நல்ல வேளை நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்த பொழுது உங்களுக்கென்றே ஒரு அற்புத நோக்கத்தை வைத்து உங்கள் மூலமாக ஒரு அற்புத ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் விருப்பமாக இருக்கின்றார். ஐயா, இதுதான் அவருடைய நோக்கம். எனக்கு என்ன விருப்பம்னா, என்னுடைய வாஞ்சை என்னென்னா, இவ்வளோ அருமையான ஒரு சபை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார், இவ்வளோ திரளான விசுவாசிகள் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இவ்வளோ அற்புதமான விசுவாசிகளை, ஒவ்வொருவருடைய தாளந்துகளையும் ஒவ்வொருவருடைய ஆழத்துவத்தையும் தேவன் பயன்படுத்தி நீங்கள் உங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கும், எவ்வளோ பிரமாண்டமாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு கட்ட அவர் வல்லவராக இருக்கின்றார். அடுத்தது அங்கே பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஜாதி, ஆங்கிலத்தில் ஹோலி நேஷன், ஒரு பரிசுத்த தேசம் என்று சொல்லலாம். இந்த தேசம், ஜாதி என்பது ஒரு பெரிய வார்த்தை. ஆண்டவர் நம்ம பிரித்தெடுக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அவருக்கு சொந்தம்னு மாத்திரம் சொல்ல, ராஜரீகம் பண்ணுவது, ஆசாரியர் ஜனக்கூட்டம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா பரிசுத்த ஜாதி, பரிசுத்த தேசம். சில நேரத்தில் நாங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது, குடும்பமாக அமெரிக்க தேசத்தில் சில நேரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது, எங்கேயாவது வெளியே போகும்பொழுது, ஒரு பார்க்லேயோ எங்கேயோ இருக்கும் பொழுது, நான் நம்மளுடைய ஜனங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். எல்லாம் வெள்ளைக்காரங்க இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அங்கே மூலையில் கொஞ்சம் இந்தியர்கள் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். உடனே நான் கொஞ்சம் நைஸாக அவங்க பக்கம் கிட்ட நெருங்க பார்ப்பேன். அவங்க பக்கம் போகிறதுக்கு பெரிய நோக்கம் என்னென்னா, அவங்க பேசுகிறத நான் கேட்க விரும்புகிறேன். ஹிந்திக்காரரா, தெலுங்குவா, மலையாளமா, அவங்க மாத்திரம் தமிழ் பேசிட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கு கொள்ள இல்லாத சந்தோஷம். நம்மூர்காரங்கய்யா, நம்மூர்காரங்க இப்போ என்னுடைய பிள்ளைகளும் என் கூட இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்போ எங்கேயா கடையில் மாலில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு பெரிய எங்களுக்கு முன்னாடி இன்னொரு குடும்பம் இருக்கிறாங்க, இந்திய குடும்பம். அவங்க பேசுறது இவங்க கேட்டாங்கன்னா உடனே என் பிள்ளை சத்தமாக சொல்லுவாங்க, டேடி தேர் ஸ்பீக்கிங் இன் தமிழ் அப்படின்வான்.
அப்பா தமிழ்ல பேசுறான், கொஞ்சம் மாதிரி அவங்களுக்கு கேட்டக்கூடாது. நம்மளுடைய ஜனத்தை தூர தேசத்தில் இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷம் வருது தெரியுமா? நம்ம ஆளையா, நம்ம ஊருக்காரு என்று நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பரவசப்படுறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இதுதாங்க ஐயா. தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தமான பிறகு நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் அவருடைய ராஜ்யத்திற்கு சம்மந்தப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே நம்ம ஊருக்காரர் ஐயா, நம்ம ஊருக்கார், நம்ம சகோதரி உடனடியாக இருதயங்கள் இணைக்கப்படுகிறது. உடனடியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியால இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உலகத்தில் எந்த ஒரு கோணத்தில் இருந்தாலும் அவர்னால நீங்களும் நானும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே தேசமாக மாற்றப்படுகிறோம். ஆனால் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும் பாருங்க, அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது, அந்த நடுவானத்தில் நாம் அவரோடு கூட சந்திக்கும் பொழுது, ஜாதி ஜாதியாக தேசமாக வெவ்வேறு பாஷைகள் பேசினாலும் நாம் எல்லாரும் ஒரே நேரத்தில் வாய்களை திறந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது, ஓ எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேரமாக இருக்கும், மகிமை நேரம். அதற்காக என் இருதயம் ஏங்குது ஐயா. ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் வாசிங்களேன், இந்த வசனங்களை வாசிங்களேன். 1 பேதுரு 2:11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற வார்த்தை இச்சைகளை விட்டு விலகி. ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்நியரும் பரதேசின்றார். கெட்ட வார்த்தை இல்லை, நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா நீ இந்த ஊர்க்காரர் இல்லை, நீ இந்த பூமிக்கு சொந்தக்காரர் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனம் வாசிங்களேன், எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. என்ன இல்லைங்க? இங்க நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக்கிறது. அப்புறம் வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகின்றதை தான் நாம் நாடி தேடுகின்றோம். எபேசியர் 3:20, பிலிப்பியர் 3:20 வாசிங்களேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு we are citizens of heaven. நாம் பரலோகத்தின் குடிமகன்களாக இருக்கின்றோம். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு பாஸ்போர்ட் தரப்படுகின்றது ஐயா. அந்த பாஸ்போர்ட்ல வெளியே சிட்டிசன் ஆஃப் ஹெவன் எழுதப்பட்டிருக்கு. சிட்டிசன் ஆஃப் ஹெவன் எழுதப்பட்ட பாஸ்போர்ட்ல உள்ள என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு டூரிஸ்ட் விசா கொடுத்திருக்கிறார். இந்த பூமிக்கு ஒரு டூரிஸ்ட் விசா கொடுத்திருக்கிறார். சிலருக்கு அதை 70 வருஷம் கொடுத்திருக்கிறாரு, 80 வருஷம் கொடுத்திருக்கிறாரு, 90 வருஷம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு வருஷம் கொடுத்திருக்காருன்னு தெரியாது, அதை பார்க்க முடியாது, விட்டுருங்க, அது இன்னொரு கதை. ஆனால் கொடுத்திருக்கிறார், டூரிஸ்ட் விசா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியாவிலிருந்து ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு இப்போ தாய்லாண்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். தாய்லாண்டுக்கு போகும்பொழுது வீட்டம்மாவும் கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க ஷாப்பிங் போக விரும்புகிறாங்க. போய் அழகான எல்லா பொருட்களை பார்த்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு அண்டா பார்க்குறாங்க. எனக்கு அது வேணும், வாங்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன உடனே சொல்கிறீங்க? அம்மா பெட்டியில் பத்தாது, இடம் இல்லை, அது வாங்கி உள்ளே போட முடியாது, நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அங்கேயே இருக்கும், நம்ம பெட்டி தூக்கிட்டு போகும்பொழுது இதில் உள்ளே போட முடியாது. அதுதான் ஆண்டவர் நம்மளும் பார்த்து சொல்கிறார், ஏய் டூரிஸ்ட் விசாவில் ஒன்றா அனுப்பியிருக்கிறேன், நீ நல்லா பாரு, என்ஜாய் பண்ணு, ஏதையும் எனக்கு வேணும் பிடிங்கெல்லாம் வைக்காத, ஏன்னா நீ எடுத்துகிட்டு வர முடியாது. எனக்கு அந்த காரு தான் வேணும், அந்த பைக்கு தான் வேணும், அந்த வீடு தான் வேணும், எடுத்துகிட்டு போக முடியாதையா. நீங்கள் போகும்பொழுது எல்லாத்தையும் இங்கே விட்டு தான் போகிற. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்காமா? அங்கே இருக்கு. இதை பார்த்து அதை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் விட்டு, அதெல்லாம் அழிஞ்சு போகும், அதெல்லாம் ஒழிஞ்சு போகும். உனக்கு என்ன வேணும்னா நித்திய ராஜ்யத்தில் அழியாத ஒரு செல்வாக்கு உனக்கு வேணுமா? இன்னைக்கு உன்னுடைய கவனம், உன்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் அந்த நித்திய ராஜ்யத்தில் எனக்கு கட்டப்படுற வீட்டில் இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதற்காக தான் நாம் இன்றைக்கு பிரயாசப்படுறோமே தவிர அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து எந்த விதத்திலும் இச்சைக்க நமக்கு அவசியம் இல்லை. அதான் சொல்கிறார் ஆண்டவர், நீங்களும் நானும் இந்த பூமிக்கு சேர்ந்தவங்க அல்லையா, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பரம தேசம் ஒன்று உண்டையா.
அதற்காக தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த டூரிஸ்ட் விசா எக்ஸ்பயர் ஆன உடனே நம்ம உடனே இந்த பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு ஹெவனில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போக போகிறோம். அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்க போகிறோம். அவர் பார்த்துட்டு இயேசுவின் ரத்தத்தினால முத்திரிக்கப்பட்டிருந்தேன்னா, வாப்பா உண்மையும் உள்ள உத்தமம் உள்ள மகனை உனக்காக ஆயத்த பண்ணியிருக்கின்ற இந்த 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 இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அழைக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கக்கூடியது எனக்கு வேண்டாம், தற்காலிகம், சீக்கிரம் அழிந்து போகும். ஆனால் அழிக்கப்பட முடியாத நித்திய ராஜ்யத்தின் அந்த செல்வாக்கை நான் இன்றைக்கு சேகரிக்க நான் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகள் சபையில் தேவனுடைய விருப்பம் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வேறு ஆழமாக ஊன்றப்படணும். இங்கே இருக்கின்ற தேவ பிள்ளைகள் இந்த சபையில் அதனால தான் உற்சாகப்படுத்தணும். நீங்கள் வெறும் 2 மாதம் 3 மாதம் வந்தீங்கன்னா இந்த சபையை உங்கள் சபை என்று அழைக்கும்படியாக ஒரு புதிய அங்கத்தினர் வகுப்பு வழியாக போங்க. இந்த சபையில் வேரூன்றுங்க. இந்த சபையில் நீங்கள் கட்டப்படணும். உங்களுடைய விசுவாசம் இந்த சபையில் நிலைத்திருக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய குடும்பம் நிலைத்திருக்கணும் என்று அது நாங்கள் சொல்லலை, தேவ வார்த்தையின் நோக்கம் இதுதான். தேவனுடைய விருப்பம் இந்த ஜீவ கற்களை கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்தை கட்டும் பொழுது அது ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யம். ஒரு பூச்சொடியை போல இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்கன்ற தேவன் விரும்பல. ஒரு நாட்டப்பட்ட மரமாக ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்தில் கனி தருவது தேவனுடைய வாஞ்சை விருப்பம். அமெரிக்கா தேசத்துல கலிபோர்னியா என்ற மாநிலத்தில் ஒரு விசேஷமான ஒரு மரம் ஒன்று உண்டு. அந்த மரத்திற்கு ரெட்வுட் ட்ரீஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த மரத்துடைய விசேஷம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிக உயரத்திற்கு வளரக்கூடிய மரம். 300 அடி சுலபமாக தாண்டி வளரக்கூடிய ஒரு மரம். நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அநேக இடத்துல இந்த ரெட்வுட் ட்ரீஸை பார்க்கலாம். நீங்கள் அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிறாங்க பாருங்களேன். அந்த ஆள் மரத்தோடு பார்த்தீங்கன்னா என்ன சைஸு பாருங்கள். அப்படின்னா அந்த 300 அடினா ஒரு 10 மாடி 15 மாடி உயரத்திற்கு இந்த மரம் வளரும். 379 அடி வரைக்கும் ஒரு மரம் வளர்ந்துருக்காம கலிஃபோர்னியாவில் இந்த ரெட்வுட் ட்ரீ. இதோடைய சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, இவ்வளோ உயரமான மரத்திற்கு ஆழமான வேர் இல்லையாம். பயங்கர உயரத்துக்கு வளர்கின்றது மரம். ஆனால் பூமியை தோண்டு பார்த்தா ஒரு 5 அடிக்கு தான் வேர் இருக்காம், வேறு ஆழமாக இல்லையா. ஆனாலும் இந்த மரங்கள் உறுதியாக நிற்குதாமா. எப்படி எல்லாரும் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 300 அடிக்கு மேலே வளருது. 300 அடிக்கு மேலே சின்ன மரமே ஒரு 10 அடிக்கு மரம் வளர்ந்தாவே அதோடைய வேறு 5 அடி 6 அடிக்கு போகணும். சில நேரத்தில் நம்ம வீட்டெல்லாம் சிமெண்ட்டே பிரிச்சுட்டு வரக்கூடிய வேறு உள்ளே வருது. ஆனால் 300 அடிக்கு போகக்கூடிய இந்த மரத்திற்கு ஏன் ஆழமான வேறு இல்லைன்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவங்க கண்டுபிடித்தது என்னென்னா, இந்த மரங்கள் வளரும் பொழுது தனியாக வளராதாம். ஒரு 5 மரம் 10 மரம் இல்லை ஒரு 20 மரம் ஒன்றா சேர்ந்து தான் வளருமா. இந்த மரங்கள் வளரும் பொழுது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மரத்தோடு இணைக்கப்படுதாம். இந்த வேறு தனியாக போகிறது இல்லையாமா. இந்த மரம் அந்த மரத்தோடு வேரோடு இணைத்து, அந்த மரம் இன்னொரு மரத்தோடு இணைத்து, இப்படி அந்த 10 மரம் 20 மரம் எல்லா வேரும் இணைக்கப்பட்டு பூமிக்கு அடியில் இதெல்லாம் இணைக்கப்படுறனால ஆழமாக போகிறனாலும் அந்த வேர் இணைக்கப்பட்டனால அது அசையாம உறுதியாக நிற்கின்றது என்று அறிந்து கொண்டாங்க. இன்னொரு என்ன விசேஷம் பார்த்தாங்கன்னா, சில மரங்கள் ஒரு வறண்ட இடத்துல இருக்கிறது போல காணப்படும். இன்னொரு அந்த சைடில் ஒரு ஆறு இருக்கும், அங்கே மரம் இருக்கும். ஸோ இவங்க இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஆற்றோரம் இருக்கிற மரம் அதோடைய வேரில் தண்ணியை இழுத்து இந்த தண்ணியை விட்டு தூரமாக இருக்கிற மரத்திற்கு அந்த மரம் வேரிலிருந்து இங்கே அனுப்பப்படுதாம். பூமியில இப்படிப்பட்ட மரங்கள் வேறு இல்லையாமா. இந்த மரம் அதோடைய விசேஷம், அங்க இருந்தாலும் இந்த மரம் தூரமா இருந்தாலும் தண்ணியை விட்டு அந்த மரம் வேர் தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிறனால அந்த தண்ணியை இழுத்து அந்த மரம் அடுத்த மரம் அடுத்த மரம் அடுத்த மரம் அடுத்த மரம் அடுத்த மரம் இந்த தண்ணி விட்டு தூரம் இருக்கிற மரம் வர வரைக்கும் அந்த தண்ணி அனுப்பப்படுதான். இதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம் சபையை குறித்து. நீங்களும் நானும் நாட்டப்படும் பொழுது நம்முடைய வேர் இணைக்கப்படுகின்றது. ஒரு மனப்பட்டு ஒரே தரிசனம், ஒரே இருதயம். ஆதி சபையின் வல்லமை இதுதான்.
ஒரே ஜனக்கூட்டமாக அவர்கள் செயல்பட்டதுக்கு காரணம் அவருடைய வேர் இணைக்கப்பட்டது. ஒருவன் சோர்ந்திருந்தானா இன்னொருவர் அவங்களை உற்சாகப்படுத்தினாங்க. ஒருவர் பலவீனமாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் அவங்களை பலப்படுத்தினாங்க. ஒருவர் தேவையா இருந்தாங்கன்னா அவங்க தேவையை சந்திப்பதுக்கு இன்னொருத்தர் அனுப்புறாரு தேவைக்கு. இப்படி இணைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக தேவன் நம்மை மாறும்படியாக விரும்புகிறார். ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தில் அதிகமாக இருந்து ஒரு பூச்சட்டியை பூச்செடி தொட்டியை போல இன்னைக்கு இங்கே உட்கார்றீங்க, நாளையிலேருந்து ஆளு காணோம். நாளைக்கு நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நாளைக்கு யாருக்கும் எந்த விதத்திலும் தேவ ராஜ்யத்தில் உங்களுடைய வேறு இங்கே ஊன்றாத நிமித்தம் தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் அப்படிதான் பண்றோம். இன்னைக்கு இங்கே சபைக்கு வரோம், அடுத்த வாரம் வீட்டு பக்கம் இருக்கிற சபைக்கு போகிறோம், இன்னொரு வாரம் ஆன்லைனில் பார்க்குறோம். ஐயா, நீங்கள் சபையின் தேவனுடைய பிரதான நோக்கத்தை நீங்கள் சரியாக கவனிக்கலை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு செய்திக்காக சபைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஐயா, ஏதோ ஒரு பாட்டுக்காக சபைக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட சீடி நீங்கள் ஆள் விடுறதுக்கு குறையும் இல்லை. நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா நீங்கள் வருஷக்கணக்காக உட்காந்து கேட்கலாம். ஆராதனை முக்கியம், சபையில் அது மிக அவசியமானது. தேவ வார்த்தை போதிக்கப்படுவது முக்கியம். ஆனால் மூன்றாவது ஒரு மிக முக்கியமான நோக்கத்து நிமித்தம் தேவன் நம்மை ஒன்று சேர்க்கிறாரு. இது ஐக்கியம். தேவன் சபையின் மூலமாக தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு நாம் நம்முடைய குணத்தில் வளரும்படியாக தேவன் ஒரு இடத்தை நமக்கு நியமித்திருக்கின்றார். இந்த பட்டணத்தில் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சபை என்னன்னு கண்டுபிடிங்க. இது பிடிக்கையா பிரச்சனை இல்லை, எங்கே ஒரு சபையில் போய் இருங்க, ஆனால் ஒரு சபையில் இருங்கய்யா. சும்மா இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே சும்மா செடியை போல் அங்கங்கே நகர்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த விதத்திலையும் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நாட்டப்பட்ட ஒரு மரமாய் மாறினீங்கன்னா கனி தரக்கூடிய மரமாய் இருந்து தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவீங்க. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பமெல்லாம் ஆண்டவர் நமக்கு இவ்வளோ அருமையான ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான விசுவாச குடும்பங்கள். ஆனால் இன்னும் அநேகர் ஒரு பார்வையாளராக தூரத்திலிருந்து நடக்கக்கூடியதை பார்த்து கொண்டு கடந்து போகின்றவர்களாக அநேகர் இருக்கின்றார்கள். ஆண்டுடைய நோக்கத்தை ஒன்று நீங்கள் முழுமையாக ஒன்றும் புரிந்து கொள்ளலை. ஆண்டுடைய வாஞ்சையெல்லாம் இந்த சபையின் மூலமாக ஆண்டவர் அநேக குடும்பங்களை, அநேக தேவைகளை அற்புதமாக தம்முடைய ஞானத்தின் கிருபையை இந்த பட்டணத்தில் தேவன் விளங்க செய்ய விரும்புகிறார். அவருடைய அன்பு இந்த இடத்துல இருக்கின்றது. ஒருமனமான ஒரு சபை, ஒருமனப்பட்டு வரக்கூடிய ஒரு சபை என்று ஒரு பெயர் நமக்கு தரப்படுவதாக என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். நான் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுடைய சபையின் கலாச்சாரத்தை ஒரு சேவிக்கக்கூடிய ஒரு சபையாய் மாற்றுங்க. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எழும்பக்கூடிய ஒரு சபையாக எங்களை மாற்றுங்க. எங்கள் கலாச்சாரமே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபை என்று சொல்லப்படுவதாக. எங்களுடைய சபையை பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது அந்த சபையில் அநேக ஊழியர்களை தேவன் எழுப்பியிருக்கின்றார். அந்த சபையில் அநேக தொண்டு செயல்களை தேவன் எழுப்பியிருக்கின்றார். அந்த சபைக்கு போங்க, அந்த சபைக்கு போனீங்கன்னா அவங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அந்த சபைக்கு போங்க, நீங்கள் கட்டப்படுவீங்கள் என்று நம்மை குறித்து தேவ அன்பு இந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுவதாக. இவ்வளோ பெரிய சபையில் நம்ம பங்கா இருக்கும் பொழுது நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு எதுவுமே செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் சாக்கு இல்லையா? என்னங்க, எனக்கு எதுவுமே செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் சாக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சபையில் இருக்கும் பொழுது எவ்வளோ தேவைகள், எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ சந்தர்ப்பங்கள், எவ்வளோ விதங்களில் நான் சொன்ன மாதிரி வெவ்வேறு கற்களை கொண்டு தேவன் அவருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட தாளந்துடையவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு தேவையா? நீங்கள் இந்த சபைக்கு தேவை. உங்களுடைய பலன் இந்த சபைக்கு தேவை. உங்களுடைய தாளந்து இந்த சபைக்கு தேவை. இந்த தாளந்தை கொண்டு தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்தை கட்டுவார். என்னுடைய வாஞ்சை இந்த காலையில் பரிசுத்தாவியான உள்ளங்களை இந்த காலையில் தொடுவாராக. இதுவரைக்கும் ஒரு பார்வையாளராக இந்த சபைக்கு வந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வேரை இந்த சபையில் ஆழமாக, இந்த சபையில் வேறு ஒன்று மற்ற வேர்களோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு செடி, ஒரு மரமாக தேவன் உங்களை இந்த இடத்துல ஏற்படுத்துவாராக. ஒரு நாணல் அல்லையா, ஒரு மரம், ஒரு தூண், இந்த சபைக்கு ஒரு தூணாக தேவன் உங்களை ஏற்படுத்துவாராக. எவ்வளோ வாய்ப்புகள் உண்டு இந்த சபையில். நம்ம அதிகமாக மேடையிலிருந்து இந்த சபையின் மூலமாக செய்யப்படுகின்ற சமுதாயம் ஊழியங்களை குறித்து பேசுவதில் அதுக்கு நேரம் இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய சபையின் மூலமாக இந்தியா தேசத்தில் மாத்திரமில்லை, ஸ்ரீலங்கா, நேபாள் இப்படிப்பட்ட தேசங்களில் சபைகள் மாத்திரம் உருவாக்கப்படுவதில்லை. அநேக பொதுநில திட்டங்கள் மூலமாக அநேக சமுதாயத்தை மாற்றக்கூடிய அநேக செயல்களை செய்து கொண்டு வருகின்றோம்.
நம்முடைய இந்த சபையில் மாற்றணும். ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஒரு 50 குடும்பங்களுக்காவது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய அந்த காய்கறி பொருட்களை நம்மளுடைய சபையின் மூலமாக தரப்படுகின்றது. இன்னும் அநேக தேவையுள்ள குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதற்கு கொடுக்க வேண்டிய அநேகர் தேவை. நான் சொல்ல ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். நீங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரும்பொழுது நீங்கள் வரக்கு முன்னாடி அந்த சனிக்கிழமை ராத்திரி ஒரு மளிகை கடைக்கு போங்க, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க. ஒரு 500 ரூபா மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை வச்சு கொஞ்சம் உப்பு வாங்குங்க, கொஞ்சம் அரிசி வாங்குங்க, சக்கரை வாங்குங்க, கொஞ்சம் மாவு வாங்குங்க, கொஞ்சம் எண்ணெய் வாங்குங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வரும்போது இந்த பேக்கோட வாங்க. வந்து நீங்கள் உள்ளே வரும்போது கீழே ரிசப்ஷன் கொடுத்துருங்க. சொல்லுங்கள், ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க சொல்லுங்கள். கட்டாயம் எவ்வளோ தேவையுள்ள குடும்பங்கள் நம்முடைய சபையில் இருக்கின்றார்கள். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கட்டாயம் போய் சேர வைப்போம். நான் அநேக குடும்பங்கள் நம்மளுடைய சபையில் இருக்கு. நமக்கு அநேக நேரத்தில் நம்முடைய இந்த தேவைகள் நம்மளுடைய காதுக்கு வராது. நம்மளுடைய சபையில் அநேக குடும்பங்கள் மனைவி தன்னுடைய புருஷனை இழந்து எல்லாம் ஒரு ஓடி போயிருப்பார், எல்லாம் மரித்திருப்பார். ஒரே அம்மா வீட்டில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அவங்க 2 இடத்துல வேலை செய்கிறாங்க. 2 இடத்துல வேலை செய்து அவங்க சம்பாதிக்கிற பணம் இன்னும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கோ சாப்பாடு கொடுப்பதற்கோ இன்னும் பத்தலை. திணறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு அம்மா இடத்துல பேசி கொண்டிருந்தோம் சமீபத்தில். அவங்க சொன்னாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து நாங்கள் வரும்பொழுது குழந்தை பிறந்த உடனே என்னுடைய கணவர் என்னை விட்டு ஓடிட்டார். இந்த ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டில் எல்லாம் எங்களுக்கு தேவையான ஒரு பவுடரு, சோப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. அம்மா, நான் 1 வருஷம் அந்த குழந்தைக்கு நான் எங்கள் ஆஸ்பத்திரியில் கொடுத்த அந்த சோப்பு வச்சு நான் என் குழந்தைய குளிப்பாட்டேன். நான் அப்படிப்பட்ட தேவையில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இதே நேரத்தில் இந்த சபையில் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக குடும்பங்களை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், ஒரு குடும்பம் எழுப்பி நின்று நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வருவேன், எங்கே போதும் எனக்கு கவலை, எங்கேயோ ஒரு தேவையுள்ள இடத்துக்கு போகட்டும், இடது கைக்கும் வலது கைக்கும் நான் செய்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை, நான் கொடுக்குறேன் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 2:44-45 போல ஆண்டவர் நம்மளுடைய சபையில் இப்படிப்பட்ட ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி அவருடைய அற்புத கிருபையை நம்மளுடைய சபையில் வழங்க செய்வார். பணம் இல்லை, ஆனால் ஆண்டருக்கு ஏதோ செய்ய விரும்புனீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுடைய தாளந்தை பயன்படுத்துங்க, திறமையை பயன்படுத்துங்க. நீங்கள் ஒரு பிளம்பரா, எலக்ட்ரிஷியனா, குக்கா, டிரைவரா, ஏதோ ஒரு தொழில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, வந்து நான் உதவி செய்கிறேன். ப்ளம்பிங்க்கு உதவி வேணுமா? சபைக்கு மாத்திரம் இல்லை, எங்கேயா ஒரு குடும்பத்திற்கு அவங்க வீட்டை கட்டுறாங்க, அவங்களுக்கு ப்ளம்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லையா, ஏதோ உடஞ்சி நான் வந்து உதவி செய்கிறேன் பாஸ்டர். ஐயா, நீங்கள் செய்யலாம், இது சுலபமான ஒரு காரியம்தான். நீங்கள் ஓட்ட தெரியுமா, வண்டி ஓட்ட தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் நடக்கின்றது. அநேக நேரத்தில் ஜெபத்திற்கு வரக்கூடிய ஜனங்கள் விரும்புகிறாங்க, ஆனால் வண்டி ஓட்டி அவங்களை கொண்டு வரக்கு ஆள் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஏரியா பார்த்து சொல்லலாம், என்ன பயன்படுத்துங்க. நீங்கள் எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், டீக்கு காசு கூட எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் ஆண்டருக்காக செய்கிறேன். நான் ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு கலசம் தண்ணி அவர் நாமத்தில் கொடுத்தானா அவர் ஞாபகம் வச்சிருப்பார்னு சொன்னார்ல, நான் செய்கிறேன் பாஸ்டர் என்று எவ்வளோ அநேக ஜனங்கள் மத்தியில் வெவ்வேறு தாளந்துடையவர்கள் இப்படி முன் வந்தாங்க. நான் யோசித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட சபையை தேவன் இந்த பட்டணத்தில் கட்டி எவ்வளோ தேவைகளை தேவன் சந்திக்க அவர் வல்லவராக இருப்பார். நீங்கள் ஒரு டீச்சராக வேலை செய்கிறீங்களா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் வாரத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் நான் வந்து ஒரு டியூஷன் சென்டரில் நான் வந்து உதவி செய்கிறேன், நான் கணக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செய்கிறேன், சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க உதவி செய்கிறேன், எனக்கு நான் இங்கிலீஷ் டீச்சர், நான் வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க உதவி செய்கிறேன். வாங்க, நம்மளுடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலமாக டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க. பல இடங்களில் ஏழை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட தாளந்துடையவர்கள் அநேகர் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஐயா, உங்களுக்கு வீடு தந்திருக்கிறாரா? நீங்கள் உங்கள் ஏரியா பாஸ்டர் சொல்லுங்கள், எனக்கு ஆண்டர் நல்ல வீடை தந்திருக்கா, பெரிய சிட்டிங் ரூமை தந்திருக்கிறாரு, வாங்க கொண்டு வாங்க, ஜனங்களை கொண்டு வாங்க, ஒரு கூட்டத்தை நடத்துங்க, ஜீவக்குழு நடத்துங்க, என் வீடு பயன்படுத்த விடுவதாக. இது சீக்கிரம் போக, என் பெட்டியில் தூக்கிட்டு போக முடியாது, அந்த வீட்டை இங்கேயே வச்சு யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஐயா, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தேவன் என்னத்தை தந்திருக்கின்றாரோ அதை அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் பயன்படுத்த விரும்பினேன். ஏன்னா ஒரு நாள் வரும் இல்லை, அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட 2 தாளந்து 4 மாறணும் ஐயா, எனக்கு கொடுக்கப்பட்ட 5 10 மாறணும். 1 கொடுத்தது கொண்டு போய் அவர்கிட்ட 1 தான் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடாது ஐயா. நான் சவாலிடுறேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சபையில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது எனக்கு செய்ய ஒன்றுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஐயா. எவ்வளோ அநேக வாய்ப்புகள் உண்டு, அநேக காரியங்களை நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்யலாம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். நல்லா சமைக்க தெரியுமா? நீங்கள் ஒரு 5 பேர்த்துக்கு நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, ஒரு 10 சப்பாத்தி காலையிலே சொல்லிடுங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு,
இன்னைக்கு கொண்டு வரேன், 5 மணிக்கு சாப்பாடு கொண்டு வரேன், யாருக்கோ கொடுங்கய்யான்னு சொல்லுங்கள். கட்டாயம் உங்கள் பேர் சொல்லிடல, சபையிலேருந்து வந்திருக்கு, எந்த குடும்பம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ, எங்கே தேவை இருக்கோ அங்கே போய் உங்கள் சாப்பாடு கொடுத்து அவங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னுடைய தாத்தாவுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. 3 நாட்கள் பட்னியாக இருந்தாங்க, ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க எங்கே இருந்து சாப்பாடு வரும்னு தெரியல ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் கதவில் யாரோ ஒருத்தர் தட்டினாங்களாமா. திறந்த பொழுது அவங்க 2 வண்டி நிறையா சாப்பாடு கொண்டு வந்து, ஐயா எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் உங்களுக்கு தர வருவேன்னு சொல்லி அற்புதமாக ஒரு ஜெபத்திற்கு பதிலாக ஒருத்தர் வந்து கதவு தட்டினாங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு சபையை கொடுத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய ஆண்டவருக்கு வாஞ்சை இருக்குமா இல்லையா? சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்தஸ்து, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்துருக்கின்ற இந்த செல்வாக்கு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஐஸ்வர்யம், தேவ ராஜ்யத்தில் எதெல்லாம் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அது ஏதோ நம்ம அனுபவித்து பெருமிதம் கொள்வதுக்கல்ல, இல்லையா? தேவன் கொடுக்கின்றது ஒரு பிரதான நோக்கத்தோடு கொடுக்குறாரு. அந்த நோக்கம் அவருடைய ராஜ்யம் நம்ம மூலமாக கட்டப்படணும், நம்ம ஒரு வாய்க்காலாய் மாறணும், நம்முடைய கரங்கள் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படணும். நான் இன்னைக்கு சவாலாக சொல்கிறேன், இதுவரைக்கும் சும்மா பார்வையாளராக உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வருகின்றது. இந்த சபையில் வேரூன்றி உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பலத்தை தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்து. உங்கள் ஏரியா பாஸ்டரை கேளுங்க. இல்லை ஏரியா பாஸ்டர் உங்களுக்கு கேட்க முடியலன்னா உங்கள் நம்பர் போட சொல்கிறேன், ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுங்க ஸ்க்ரீனில். நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அடிங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரேன், இல்லை நான் வண்டி ஓட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், என் பேர் இதாங்க, கூப்பிடுங்க, என்னை எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் ஒரு எலக்ட்ரிஷியன், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, எங்கே வேணாலும் நான் உதவி செய்கிறேன், என்னுடைய தாளந்தை நான் தேவனுக்காக பயன்படுத்துவேன். அவ்வளோதாங்க, ஒரு படி தான். இன்றைக்கி நீங்கள் பலர் கேட்குறீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அடுத்த படி இதுதாங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உண்டானது இவ்வளோ தான் இருக்கு ஆண்டவர், ஆனால் இதை எடுத்து பயன்படுத்துங்க, பெருக செய்யுங்க. ஏன்னா தேவன் சபையை அவருடைய வல்லமுள்ள நாமத்தை இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலையும் வெளிப்படுத்தும்படியாக தான் சபையை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நம்ம வாசித்த எபேசியர் 3:10-11 படி அவருடைய ஞானத்தை தேவன் சபையின் மூலமாக துரைத்தனங்களுக்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவன் வெளிப்படுத்த வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். எழுமினிக்கலாம், அவங்களோடு கூட நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி காலையில் வந்த வண்ணமாக அப்படியே போகாதீங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு என்ன தாளந்தாக இருந்தாலும் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட, நான் இன்றைக்கி சும்மா 2-3 உதாரணங்களை தான் நான் சொன்னேன். எவ்வளோ ஊழியங்கள், எவ்வளோ காரியங்கள் செய்யப்படுகின்றது நம்மளுடைய சபையின் மூலமாக. எவ்வளோ விதங்களில் நீங்கள் ஈடுபடலாம், எவ்வளோ விதங்களில் நீங்கள் ஒரு இதில் ஒரு பங்காக இருக்கலாம். நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்களா, வாங்க. சனிக்கிழமை அநேக முதியோருக்கு ஊழியம் செய்யப்படுகின்றது. நீங்கள் வந்து ஒரு பிளட் ப்ரெஷரை செக் பண்ணலாம், நீங்கள் ஒருத்தருக்கு சக்கரை இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த விதத்திலேயாவது நீங்கள் உங்களுடைய தாளந்துகளை தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுத்தலாம். இன்னைக்கு தேவ வார்த்தையை கேட்ட தேவ ஜனம், ஒரு நிமிடம் தேவ பிரசனத்தில் நாம் நிற்கும் பொழுது கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஜெபிக்கும்படியாக நான் அவங்களை கேட்குறேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய நித்திய ராஜ்யம் என் மூலமாக கட்டப்படுவதாக. எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நான் ஒழிச்சு வைக்கக்கூடாது, நான் எங்கேயும் மறைச்சு வச்சிடக்கூடாது. ஆண்டவரே அதை நான் பயன்படுத்தி அதற்கு நான் உத்தரவாதத்தோடு கூட ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பேசுங்க, ஆவியானவரே இன்னைக்கு பலரோடு கூட பேசுங்க. யார் யார் என்னென்ன தாளந்துகளோடு கூட இந்த காலையில் வந்திருக்கின்றார்களோ, ஆண்டவரே அந்த தாளந்தை எப்படி உங்கள் ராஜ்யத்திற்கு பயன்படுத்தலான்னு ஆண்டவரே புதிய யோசனைகளை கொடுங்க. புதிய ஊழியங்கள் துவங்கப்படுவதாக. எங்கள் பட்டணத்தில் தேவ ராஜ்யத்தின் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஊழியங்கள் துவங்கப்படுவதாக. இன்னும் எவ்வளோ தேவையுள்ள ஜனங்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இன்னும் எவ்வளோ காரியங்கள் நாங்கள் இன்னும் செய்யக்கூடிய பலனைகளுக்கு உண்டு ஆண்டவரே. ஆகிய இந்த காலையில் தேவ பிரசனத்தில் நிற்கக்கூடிய தேவ குடும்பங்களை இந்த காலையில் பலப்படுத்துங்க. வைராக்கியமாக சபைக்காக எழும்புவார்களாக. இந்த சபையில் நான் ஒரு பங்காக இருக்கிறேன், இந்த சபையின் ஊழியத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறேன் என்று அநேகர் எழும்புவார்களாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தட்டி எழுப்புங்க. ஆவியானவரே பேசுங்க. இருதயங்களை இந்த காலையில் ஆண்டவரை உறுத்துங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய விசேஷத்தை ஊழியத்தை செய்து இந்த காலையில் அநேகர் உங்களுடைய ராஜ்யத்திற்காக உருவாக்குங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.